நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன். விஜய் எங்கே இருக்கா, யார் இருக்கா, இப்போ பேரண்ட்ஸ் வாங்க, இவனை வந்து நம்ம டேக்கர் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கூல் போடா, படிடா. நாங்கள் இல்லை ஒன்றும் இல்லை, மிஸ்ஸிட்ட சொல்லி நல்லா படிங்க. என்ன படிக்கணும் பாப்பா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னும் ஆக போகிறேன். டாக்டர், வெரி குட், சூப்பர். கைத்தப்பலாம் போட்டு வைக்கணும். ஓகேவா? டாக்டர் எங்க சூப்பர். எல்லாருக்கும் ஃப்ரீயாக போகணும். ஓகே, உங்கள் கோரிக்கை நல்லா வரையா வாழ்த்துக்கிறதுனா காவல்துறை சார்பாக வாழ்த்து சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸிங் யூஸ் பண்ணுறோம் போலீஸ். அதாவது இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்தம் 154 பிளாக்ஸ். இந்த பிளாக்ல வந்து ஒரு 30 பிளாக்கு ஒரு டீமாக வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். சிறுவர்களோட நண்பர்களா மாறின காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா அவங்க கூட சேர்ந்து விளையாடினது, உடற்பயிற்சி செய்தது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. போதைப் பொருள் விழிப்புணர்வு தொடர்பா சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் படிக்க முடியாம இருக்க சிறுவர்களுடைய கல்வி செலவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உதவி ஆணையர் வீரகுமார் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு வருது. விஜய் எங்க இருக்கா, யார் இருக்கா, இப்போ பேரண்ட்ஸ் வாங்க, இவனை வந்து நம்ம டேக்கர் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கூல் போடா, படிடா. நாங்கள் இல்லை ஒன்றும் இல்லை, மிஸ்ஸிட்ட சொல்லி நல்லா சொல்லி தர. சென்னை ஆவடி சரகத்துக்குட்பட்ட எண்ணூர் காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருட்களை தவிர்ப்போம், வளமான எதிர்காலத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்டையும் சிறுவர்கள் கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா எண்ணூர் உதவி ஆணையர் வீரகுமார் அவர்கள் தலைமையில ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்னு காவல்துறையினர் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க சிறுவர்கள் கூட சேர்ந்து கால்பந்து விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறுவர்களை உற்சாகப்படுத்துற விதமா அவங்க கூட சேர்ந்து உடற்பயிற்சியுமே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் போதைக்கான விழிப்புணர்வையுமே ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல சிறுவர்களுடைய எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக விளையாட்டு கல்வி இந்த மாதிரியா அவங்களை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய மனநிலைமையை மாத்தி விளையாட்டு மூலமா போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. இது தொடர்பா அங்க இருக்க பெற்றோர்கள் கிட்டயுமே பேசியிருக்காங்களாமா. அப்போ படிக்க கூட பணம் இல்லாம இருக்கக்கூடிய சிறுவர்களை காவல்துறையினர் முழு செலவை ஏத்துக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உதவி ஆணையர் வீரகுமார் அவர்கள் தெரிவிச்சதா வெளியான செய்தி பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இந்த சுனாமி குடியிருப்பு பகுதியில குற்ற சம்பவங்கள் அதிகமா நடைபெறதால அதுல சிறுவர்களுமே கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள்ல ஈடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற விதமா காவல்துறையினர் தயாரா இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையினருடைய இந்த செயல் பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு.